ஃப்ரெண்ட்ஸ் 1982வது வருஷம் ரூ. 1 வந்து கிட்டத்தட்ட 30,000 வரை விலை போகுது நண்பர்களே. சரிங்களா? இந்த புக்கோட இதுபடி பார்த்து தான் நான் சொல்கிறேன். மார்க்கெட் ரேட்டு மேபி இதை விட அதிகமாகவும் போகலாம், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சரிங்களா? ஸோ 1982 நல்லா பாருங்கள், தகவலை தெளிவாக பாருங்கள். 1982லேருந்து 91 வரை காப்பர் நிக்கல் நாணயம் அச்சடிக்கப்பட்டிருக்கு. 1982ல் வந்து அந்த இன்னொரு நாணயமும் வரும். சரிங்களா? அந்த நாணயம் கிடையாது. காப்பர் நிக்கல் 6 கிராம் எடை இருக்கணும் நண்பர்களே. சரிங்களா? 1982 இந்த நாணயம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் நாணயம். 1982ல் 6 கிராம் எடை காப்பர் நிக்கல். ஸோ இன்னொரு நாணயத்தையும் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். அந்த நாணயமும் 1982ல் வரும். இங்கே பார்த்தீங்களா 1975லேருந்து 82 வரை 8 கிராம் நாணயம். இந்த நாணயம் அச்சிடப்பட்டிருக்காங்க. இதுக்கு வந்து வெறும் 50 ரூபா தான் மதிப்பு. சரிங்களா? ஸோ 1982ல் இந்த நாணயத்துக்கு மதிப்பு கிடையாது. 82ல் இந்த நாணயம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி 30,000 மார்க்கெட் ரேட்டுன்னு சொல்லி போட்டிருக்கு. கண்டிப்பாக வந்து அதை விட அதிகமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிஷனை பொறுத்து நண்பர்களே. சரிங்களா? 82லாம் கிடைக்காது, ரொம்ப ரொம்ப ரேரு. மேபி உங்கள் கையில் எதுவும் இருக்குன்னா செக் பண்ணுங்கள். அதே வருஷத்தில் 1991 அதாவது ஸ்டார்டிங் இயர் 82 இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, எண்டிங் இயர் 91. அந்த எண்டிங் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நொய்டா மின்ட்டு இந்த மாதிரி புள்ளி இருக்கும், இதுதான் மின்ட்டு. ஸோ இந்த மின்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வரை போகுதுன்னு சொல்லி ரேட் போட்டிருக்கு. இந்த 2 நாணயம் இருந்துச்சு அப்படின்னா அது ரேர் நாணயம். கண்டிப்பாக பத்திரப்படுத்தி வைங்க. ஃப்யூச்சரில் இன்னும் விலை வந்து தாறுமாறு அதிகரிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி நாணயங்கள் கிடைக்கும்போது இந்த மாதிரி இயர் மின்ட்டெல்லாம் தேட ஆரம்பிங்க நண்பர்களே. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய தகவல் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச்.